அரசரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு சில செய்திகள் குறித்து பார்ப்போம். திருப்பூரே பதட்டமான சூழ்நிலையில் இருக்குது. திருப்பூர் கலவரம் நடந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. தமிழர்களுக்கும் வட மாநிலத்துக்கு இடையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம இணையதளம் முழுவதும் 2 நாட்களாகவே காணொலிகள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த காணொலி பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை? முதல்ல அதாவது திருப்பூரில் இந்திரா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் வட மாநிலத்தவர்கள் வேலை பார்க்குறாங்க. தனியார் ஆலையில் அங்கே இருக்கக்கூடிய சம்பள பிரச்சனை தொடர்பாக 2 வடமாநில டீம் அங்கே நின்று பிரச்சனை பண்ணுறாங்க ரோட்டில் நின்றுட்டு இந்திரா நகரில். அப்போ அவங்களுக்குள்ள வாக்குவாதமாவது கடுமையாக பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த வட மாநிலத்தவர்கள் சண்டை போடும்போது இந்த கரபரன்னு கத்துவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது. ஹிந்தியில் கத்தும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழர் பொதுமக்களில் ஒருத்தர் எப்பா இங்கே நின்று சண்டை போடாதீங்கப்பா, அங்கிட்டு போய் ஓரமாக போய் கத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது யாராக இருந்தாலுமே செய்வாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு சம்மந்தமே இல்லாதவன் யாருன்னே தெரியாத ரோட்டில் நம்ம கடை வாசல் நம்ம வீட்டு வாசல் நின்று சத்தம் போட்டுட்டுருக்கிறான், அங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிறாரு. அது நம்ம ஊருக்காரனாக இருந்தால் கூட சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. இது அடையாளம் தெரியாத ஒருத்தர், யாருன்னே தெரியாம ஒரு பயம் வரும் இல்லையா. இப்போ நம்ம ஆளாக இருந்தால் நம்ம ஊருக்காரனாக இருக்கிறாங்கன்னா சரி யாரோ பேசிட்டுருக்கான்னு விட்டுருவாங்க. இவங்க ஒரு புரியாத மொழியில் சண்டை போட்டுக்கிறனால அவர் அங்கிட்டு போய் சண்டை போடுங்க. ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கல்லாம் அவர் தானே பதில் சொல்கிறாகணும். பொதுமக்களும் அதில் பதில் சொல்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஏன்னா சாட்சியின் அடிப்படையில் அதனால் அவங்க கலைஞ்சு போக சொல்கிறாங்க. இதை கேட்டு அவர்கிட்ட வாக்குவாதத்துக்கு போகிறாங்க. அப்போ இரு தரப்புக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாகுது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகுது. கைகலப்பான உடனேயுமே என்ன பண்ணுறானுங்க, இந்த வடமாநிலத்தில் இரண்டு டீமுமே ஒன்றா சேர்ந்துட்டு மற்ற வடமாநில நண்பர்களுக்கு ஃபோனை போட்டு வர சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல கலவரம் ஏற்படக்கூடிய அளவில் மக்கள் திரண்டுறாங்க. அந்த வடமாநில மக்கள் அவங்க திரண்டுட்டு இந்த தள்ளி போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி இந்த சண்டையை விலக்கிவதற்காக பேசினார் பாருங்க, அந்த தமிழரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. கடுமையான முறையில் தாக்கி ஓட அந்த சாலையில் ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது எங்கே நடந்திருக்கு? எங்கேயோ யூபிலையோ பீகார்லையோ மகாராஷ்டிராலையோ நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரில் நடந்திருக்கு இந்த பிரச்சனை. அப்போ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தமிழர்கள் ஆராயணும். இன்னைக்கு திருப்பூர் மட்டும் இல்லை, திருப்பூர் முற்றிலும் போயிடுச்சு, முழுக்க வடமாநிலத்தோட கையில் போயிடுச்சு. கோயம்புத்தூர் அதே மாதிரி ஒரு 90% போயிடுச்சு. அடுத்து ஈரோடு போகக்கூடிய நிலைமையில் இருக்கு. இதை சுற்றி இருக்கக்கூடிய பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதியும் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. கொங்கு மண்டலம் அப்படிங்கிற வடமாநில மண்டலம், கொங்கு மண்டலம் முழுக்க வட மாநிலத்தவர்கள் தான். நீங்கள் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நில்லுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தமிழர்கள் இருக்கிறாங்களா வட மாநிலத்தில் இருக்காங்களா பாருங்க. ஏன்னா நேரடியாக அங்கேருந்து இப்போ சொல்ல போனோம்னா அங்கே உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய கோரக்பூர்லேருந்து நேரடியாக ட்ரெயின் வருது. ஒரு ட்ரெயின்லேயே அந்த ட்ரெயின் நிரம்பி வழிகிற அளவுக்கு அங்கேருந்து தொழிலாளர்கள் இங்கே இறக்குமதி ஆகிட்டே இருக்கிறான். அப்போ தமிழர்களோட வேலை வாய்ப்பு பறி போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களோ இல்லை ஆண்களோ அவங்க ஒரு 10th பாஸ் ஆகிட்டாங்க, அதுக்கு மேலே அவங்களால படிக்க வைக்கக்கூடிய வசதி இல்லை அவங்களுக்கு படிப்பு ஏறலை அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் திருப்பூரில் கொண்டு போய் பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுவாங்க. சேர்த்து விட்டால் அந்த 3 வருஷத்துக்கு மொத்தமாக அவங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். அதை வச்சு அந்த கல்யாண செலவுகளோ இல்லை மற்ற செலவுகளோ அவங்க பார்ப்பாங்க ஒரு வீட்லேயும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு திருப்பூரில் போய் பாருங்கள், நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்களா இல்லை வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்களா அப்படிங்கிறது அங்கே போனீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த சம்பள நாள் அன்னைக்கு மொத்தமாக வெளியில் வருவான். அடப்பாவி இவ்வளோ பேர் இருக்கீங்களாடா இங்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய பஜார் ஆகட்டும், மார்க்கெட்டு, காய்கடை, மீன் மார்க்கெட் எல்லா பக்கமும் நிரம்பி வழிவான். அப்போ இது முழுக்க வட மாநிலத்தோடு அங்கே ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த திருப்பூர் நிறுவனங்களில். அவங்க முதலாளிகள் சொல்கிற காரணம் என்ன, எங்களுக்கு வேலைக்கு ஆள் வரதில்லை, வேலைக்கு ஆள் கிடைக்காம தான் நாங்கள் அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்படி வரக்கூடியவன் என்ன பண்ணுறான்னா அவன் வேலைக்கு மட்டும் வரதில்லை, வரான் அவங்க பகுதியில் ஓரளவுக்கு நல்லா அவங்க ஆளுங்க சேர்ந்துட்டாங்கன்னா உடனே அந்த இடத்துல ஒரு கடையை போட்டுறான். என்ன கடை? திருப்பூர் கோயம்புத்தூர் சைடெலாம் சேட்டா கடை தான் முன்னாடி இருக்கும். மலையாளத்தவர்கள் கேரளா சேர்ந்த நண்பர்கள் டீ கடை போட்டிருப்பாங்க, சேட்டா ஒரு சாய் அப்படின்ட்டு போவோம். இப்போ அவங்களையும் துரத்தி விட்டாச்சு. இன்னைக்கு மலையாளியோட டீ கடை அங்கே கிடையாது. முழுக்க தேவநாராயணா டீ ஸ்டால் அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கும் நல்லா தெரியும். தேவநாராயணா டீ ஸ்டால் அப்படிங்கிறது ஒரு புற்றீசல் போல எல்லா தெருவுலையும் பரவிடுச்சு. வட மாநிலத்தோட டீ கடை. இப்போ நம்மால் எப்படி டீ போடுவான்னா நின்றுக்கிட்டு பாய்லர்லேருந்து ஆற்றி போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்க அப்படி இல்லை. ஒரு டேபிளில் ஒன்று போட்டுட்டு அதில் ஒரு சின்ன ஒரு இண்டக்ஷன் அடுப்பு, ஒரு குண்டா ஒன்று இருக்கும். அந்த குண்டான கழுவி பல மாதங்கள் இருக்கும். வாய் வார்த்தைக்கு சொல்லலை, நிஜமாலுமே சொல்கிறேன். தேவநாராயண கடையில் டீ சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த குண்டானில் இருந்துட்டு அதை சூடு பண்ணிடுறது. அதரக் சாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த இஞ்சி டீக்காக அந்த கடைக்கு போகிறது. அவன் அந்த டேபிள் மேலே குண்டான வச்சு அதுலேயே சமணம் போட்டு உட்காந்துக்குவான். சமணம் போட்டு உட்காந்துட்டு தான் டீ போடுறது எல்லாமே நடக்கும். அப்போ அந்த டீ வியாபாரம் முழுக்க அங்கே போயிடுச்சு. அடுத்தது இந்த நான்வெஜ் உணவகங்கள், இந்த பிரியாணி, சவர்மா, சிக்கன் ரோலு இந்த மாதிரியான கடைகள் முழுக்க அவன் கொண்டாந்துட்டான். அப்போ அவன் ஆட்கள் இருக்கிற பகுதியில் முழுக்க அவன் சார்ந்த தொழில் நிறுவனங்களை உள்ளே கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். அடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு வீடு கட்டுறோம்,
கொங்கு பெல்ட் மட்டும் இல்லை, மற்ற தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எடுங்க. ஒரு வீடு கட்டுறோன்னா சித்தாள் கொத்தனாருக்கு மட்டும்தான் இன்னும் அவன் பெரும்பான்மையாக வரல. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை, கல் சுமக்கணும், செங்கல் சுமக்கணும், இந்த வேலை இருக்கிறனால அதுக்கு மட்டும் இன்னும் அவன் பெரும்பான்மையாக வரல. மற்றபடி டைல்ஸ் ஓட்டுறது, சாரம் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறது, பிளம்பிங் வேலை பார்க்குறது எல்லாத்துலேயும் வட மாநிலத்தவர் தான். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்கிடெக்ட் இன்ஜினியரே அதை தான் விரும்புகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தமிழர்கள் வந்து வேலையிலேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு பையன் 10வது வந்து ஃபெயில் ஆகிட்டான், படிப்பு ஏறலை, இல்லை படிக்க விருப்பம் இல்லை, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தெருவிலே இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் ஷாப்லையோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு மெக்கானிக்காக இருப்பார், இல்லைனா ஒரு பெயிண்டிங் தொழிலில் இருப்பார், இல்லைனா பிளம்பிங் வேலை பார்ப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விடுவாங்க. ஆனால் என்ன இந்த பையனுக்கு ஏதாவது தொழிலை சொல்லிக் கொடுக்கணும், அவனும் அங்கே போயிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவர்கிட்ட வேலை செய்வான், ஹெல்ப்பராக உள்ளே போவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு அவன் தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு 5 வருஷத்தில் அவன் தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பான். நான் ஒரு மெக்கானிக் கடை ஆரம்பிக்கிறதோ, இல்லை ஒரு பெயிண்டிங் தொழிலில் ஆரம்பிக்கிறதோ, இல்லை ஒரு பிளம்பிங் வேலையோ அவன் தனியாக ஆரம்பிப்பான். இப்போ அந்த நிலைமை கிடையாது. அப்போ இந்த மாதிரியான தொழிலுக்கான ஆட்கள் கம்மியாயிட்டாங்க. அப்போ அவன் என்ன செய்யறான், அவனை கொண்டாடுறான். இன்னைக்கு சென்னையில் முடிவெற்ற கடையில் எங்கே தமிழர்களை பார்த்துருக்கீங்களா? முடிவெற்ற தொழில் முழுக்க முழுக்க வட மாநிலத்தில் வந்தாச்சு. சென்னையில் இது ஒரு ஆரம்பம், இது ஒரு அறிகுறி. அடுத்து எப்படி இந்த கொங்கு பெல்ட்டை நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி சென்னையும் நம்மளை விட்டு பறி போயிடும். அதே மாதிரி இப்போ இந்த வட மாநிலத்தவர்கள் வரும்போது போதையும் உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா வட மாநிலத்தவர்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து புகைப்பட முக்கியம் பழக்கம் இருக்காது. அவங்க வந்து இந்த நம்மளை மாதிரி ரோட்டில் இருந்து தம் அடிக்கிற கேஸ் கிடையாது அவங்க. அதே மாதிரி தண்ணி பழக்கம் அவங்க ஊரில் இருந்த வரைக்கும் கிடையாது. இதை என்கிட்டயே நிறையா வட மாநிலத்தில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க அங்கே இருக்கும்போது நல்லா தான் இருக்கான், இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா டாஸ்மாக் போயிடுறான். அது இப்போ ஓரளவுக்கு அவங்களே சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அவங்க நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது ஓரளவுக்கு தான், அது வந்து ஒரு 50-60% தான் அந்த தண்ணி பழக்கம், மீதியால் அடி குடிக்க மாட்டான். ஆனால் 90-95% வடமாநில இளைஞர்களுக்கு இந்த புகையிலை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குது. இந்த குட்கா, ஆன்ஸு, பான் பராக்கு, இந்த பீடா போடுறது, இதெல்லாம். இதுக்கு ஒரு திருப்பூர்லேயே ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருப்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்குது. அதற்கு எய்த்தாப்பில் ஒரு வடமாநிலத்தவரோட பீடா கடை இருக்குது. ரோட்டில் நின்று பீடா போடுறாப்புல. அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு 100 வடமாநில இளைஞர்களை நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். கும்பலாக நிற்பாங்க. அத்தனை பேரும் வாயில் வச்சுட்டு வெள்ளையடிச்சுட்டு அதை சிவப்பு அடிச்சுட்டு இருப்பாங்க. பீடாவை போட்டு மென்னுட்டு இருக்கிறது. அது வெறும் பீடாவா, ஜர்தா பீடாவா, இல்லை அது ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு தெரியாது. அந்த பீடா விற்பவர் மேலே வந்து பல வழக்குகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி விற்கிறார். இது அப்போ இவங்க போதையும் கொண்டு வரானுங்க. நீங்கள் எந்த வடமாநில இளைஞர்களும் பிடிங்க, அது ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறவன ஆகட்டும், இல்லை ஒரு கடையில் வேலை பிடிச்சி பேக்கெட்டை செக் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்ட புகையிலை பொருட்கள் இல்லைன்னா நம்ம அடுத்து என்னங்க பேச. இப்போ அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள். அப்போ கொண்டு வரான் அவன், ரயில் மூலியமாக அங்கேருந்து கொண்டாரான். அவனுக்கான ஏஜென்ட் இங்கே இருக்காங்க. அவன் ஒரு கடையை பார்த்தாவே கண்டுபிடிப்பான், இந்த கடையில் அவனுக்கு தேவையான பொருள் கிடைக்குமா கிடைக்காதா. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மதுக்கடையை நீங்கள் மூடுறீங்க, சந்துக்கடை திறந்துடாமல் இருங்கன்னு பாமகவோட சௌமியா அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த போதை தடுப்பு பிரிவை பயன்படுத்தி இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தடுத்து நிப்பாட்டினீங்கன்னா போதும், அவன் ஓடிடுவான். அவனுக்கு இங்கே சர்வ சாதாரணமாக அது கிடைக்கிறதுனால தான் இங்கே நல்ல சுகவாசியாக வந்து தங்கிட்டான். அடுத்து நம்ம ஆளுங்களும் பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த திருப்பூர் பகுதியில் பார்த்தோம்னா, அதாவது ஊருக்கு வெளியில் நல்ல பங்களாவாக கட்டிட்டு போயிடலாம், இறைச்சல் இல்லாமல். நம்ம அப்படியே இந்த பெருமாநல்லூர், அவினாசி இப்படி வெளியில் போயிடுவோம். சிட்டிக்குள்ளார வேணான்னு இவங்க போகிறாங்க இல்லையா, அதை அவன் பயன்படுத்திக்கிறான். இன்றைக்கி சிட்டிக்குள்ளார, திருப்பூர் நகரத்துக்குள்ளார வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு கொடுக்க மாட்டான், அவனுக்கு கொடுத்துருவான். ஏன்னா அவன் ஒரு வீடை ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 அறை, நீங்கள் 20,000-25,000 வாடகை சொன்னாலும் ஓகே சாப் அப்படின்னு வந்துடுவான். ஏன்னா அவன் ஒரு 10 பேரை உள்ள கொண்டாந்துருவான். அந்த 10க்கு 10 அறையில் அவன் 10 பேர் படுத்து தூங்குவான். அவன் கேட்குற வாடகை கொடுக்குறாங்கிறனால இந்த முதலாளிகளும் அவனுக்கு இடம் கொடுத்துரு. அதனால தான் இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, பிளம்பிங் ஷாப்பு, எல்லா கடையிலையும் வணிக நிறுவனம் அத்தனையும். முன்னாடிலாம் வந்து வட மாநிலத்தவர்னா வந்து அடகு கடை வச்சுருப்பாங்க, அடகு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. எல்லா தொழிலையும் வந்துட்டான். நீங்கள் திருப்பூர், கோவை, ஈரோடில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை கடையும் வணிக நிறுவனங்கள் அத்தனையும் அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அப்போ தொழிலாளியாக உள்ளே வந்தவன் அப்படியே சிறுக 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 தொழில் அதிபராக மாறிட்டான். இன்றைக்கி ஆர்எஸ்புரத்தில் உங்களால் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சி பார்க்க முடியாது. ஆர்எஸ்புரத்தில் இருக்கிறவன், என்ன இடம் வச்சிருக்கிறவன், வீடு வச்சுருக்க அத்தனை பேரும் வட மாநிலத்தவர்கள் தான். இப்படி தொழிலாளியாக உள்ளே வந்து இன்றைக்கி முதலாளியாக மாறி நிற்கிறான். அப்போ அவங்க உழைச்சி வாங்குறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வாங்கிக்கலாம், உழைக்கிறான், வாங்குறான், சரி. ஆனால் நம்மளுடைய உரிமைகளையும் பறிக்கிறான். நாளைக்கு இன்னைக்கு ரோட்டில் விட்டு அடித்தவன்
நாளைக்கு அதிகாரத்திலையும் வருவான். நீங்க வேணா பாருங்க, இல்ல தட்டி கேட்டோம்னா அடிக்கிறாங்கல்ல. அதுதான் இப்ப வரக்கூடிய கவுன்சிலர் எலெக்ஷன்ல அவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அமைச்சர்களே, அது அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கவங்க, எம்எல்ஏவா பொறுப்பேற்றிருக்கவங்க இந்தியில பேட்டி கொடுக்கறத ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க, ஒரு பெருமைக்குரிய விஷயமா. இல்ல அவங்க பேன் இந்தியா லெவல்ல வந்து நம்ம வந்து ஒரு நம்மள அறிவாளின்னு நினைப்பாங்க அப்படின்னு இந்தியில பேசுங்க. யாருக்கு பேசுறீங்க? இங்க நிக்கிறவனுக்கு ஹிந்தி தெரிய போதா? ஹிந்தி வேணான்னு நிக்கிறது தமிழ்நாடு, அந்த இடத்துல ஹிந்தியில பேசுறாங்க. இவங்களும் அந்த ஊடகம் ஆங்கில ஊடகம் தான். அவங்க கிட்ட ஹிந்தியில எதிரில் நிக்கிறவனுக்கு என்ன தெரியும்னு கூட தெரியாம நம்ம பேசக்கூடாது இல்லையா? அப்போ மக்களும் மாறணும். இந்த மாதிரி வட மாநிலத்தவர்களோட ஆக்கிரமிப்பை இந்த தமிழ்நாடு அரசு, புதிதா பொறுப்பேற்ற அரசு தடுத்து நிறுத்தணும். பல காலமா கேட்கறது இன்டர்லைன் பர்மிட், அந்த இன்னர்லைன் பர்மிட்டை வந்து உடனடியாக அமுல்படுத்தணும். இப்போ மற்ற ஆட்சியாளர்கள் செய்யலை, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு திட்டமா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இதையும் முதன்மைப்படுத்தணும். இந்த இன்னர்லைன் பர்மிட்டை கொண்டு வந்து இந்த வட மாநிலத்தவர்களை நீங்க அவங்கள வந்து வெளியில துரத்திட வேணாம், அவங்களோட வாழ்வாதாரத்தை துரத்த வேணாம். யார் வந்திருக்காங்க, யார் இருக்காங்க, அவங்களோட ரிஜிஸ்ட்ரி உங்க கையில இருக்கணும் இல்லையா? எந்த ஊருக்கு போறாங்க, எத்தனை பேர் போறாங்க, என்ன வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம எத்தனை ஆண்டா சொல்லிட்டு இருக்கிறோம்? ஒரு 5-6 வருஷமா நமக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே 5-6 வருஷமா பாருங்க வட மாநிலத்தோட குடியேற்றம் அதிகமா இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் இருக்கு இல்லையா? இதை அரசாங்கம் என்னங்கிறத பார்க்கணும், இதற்கான தீர்வை கொடுக்கணும். இனிமேலும் இந்த மாதிரி சிக்கல்கள் வராம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாம் தமிழ்ச்சங்க போராட்டத்தையும் வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளரை போப்பா அப்படின்னு சொல்லி கடந்து போனதை அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸா போட்டாங்க. ஆனா இந்த வட மாநில பிரச்சனை அந்த இடத்துல வந்த உடனேயுமே முதல்ல களத்துல நின்று நாம் தமிழர் கட்சி தான். அந்த நாம் தமிழர் கட்சி அந்த தொகுதியில வேட்பாளர் நின்று திருமதி அபிநயா பிரேம்குமார் அவர்கள் தலைமையில் அங்க போய் போராடுறாங்க. எங்க மக்களுக்கு ஏன் இந்த மக்களை அடிச்சீங்க, வட மாநிலத்தோட கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு போராடினாங்க. அது எந்த செய்தியிலையும் வரல. அப்ப நாம் தமிழர் கட்சியை இருட்டடிப்பு செய்யறது இந்த ஊடகம் இந்த நல்ல விஷயங்களையும் வெளியில கொண்டு வர மாட்டேங்குது. சரி, எங்க செய்தியை தான் போடல. இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு, அது யார் செஞ்சா, அவன் பின்னாடி மற்றவன் தமிழ் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டானா அவன் யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க பூர்வீகங்க எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரி, கவர் ஸ்டோரி போடுவீங்களா? இதை பத்தின செய்தி ஏன் வர மாட்டேங்குது? அவன் யாரு, அவன் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சான், அவன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான், கோரக்பூர்ல இருந்து வந்திருக்கானா இல்ல பீகார் ஒடிசால இருந்து வந்திருக்கானா, அந்த செய்தி எதையுமே போட மாட்டேங்குது. ஏதோ 2 வட மாநிலத்தவர்கள் அடிச்சுட்டாங்க, அப்ப அவங்களுக்கு பேர் ஊரலாம் இல்லையா? அப்ப ஊடகங்களும் கொஞ்சம் மாறணும், மக்களும் மாறணும், அரசாங்கம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும். ஊடகங்கள் கொடுக்குற செய்தி தான் மக்கள் வந்து முழுமையாக நம்புறாங்க. அப்போ உண்மையான செய்திகளை கொடுக்கணும்ல மக்கள் இடத்துல. ஆனால் அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி, இணையதளம் முழுவதும் உள்ள ஒரு சில காணொலிகளாக நம்மளால பார்க்க முடியுது. அண்ணா எங்களுக்கு இந்த 6 சிலிண்டர் வேண்டாண்ணா, 2500 ரூபா பணமும் வேண்டாண்ணா, நான் காசு கொடுக்குறேண்ணா, 1 லட்ச ரூபாய் இன்னொரு தம்பி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடனை எப்படியாவது அடைச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கோட தொண்டர்கள் வந்து அரசுக்கு வந்து நிவாரணமாக நிதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க கடன் அடைக்கிறதுக்காக. அதாவது பாத்தீங்களா, எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு. இது வந்து ஒரு ரீல்ஸ் அரசாங்கம், ரீல்ஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னாரு. உடனே முதல்வர் வந்து இல்ல இது வந்து ரீல்ஸ் ஆட்சி கிடையாது, ரியல் ஆட்சி அப்படின்னாரு. ஓகே, ஆனா அதை நீங்க வந்து செயல்ல தானே நீங்க நிரூபிக்கணும் இது ரீல்ஸ் ஆட்சி இல்லைன்னு. இப்போ என்ன நடக்குதுன்னா, தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னலாம் ரீல்ஸ் போட்டு பண்ணிருந்தோம் அதே மாதிரி ரீல்ஸ். இப்போ ஒரு பெண்மணி வந்து எனக்கு சிலிண்டர் வேணாம், நான் எங்க சிலிண்டர்லாம் கூட வேண்டாம்ப்பா அப்படின்னு பேசுறாங்க. அதே பெண்மணி முதலமைச்சர் அவர்களோட நிக்கிற மாதிரி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஒரு பரப்புரை நிற்கும் போது எடுத்த ஒரு புகைப்படமும் வருது. அப்ப தன் கட்சிக்காரங்களையே வச்சு இவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் தலையிலையும் வந்து சுமை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இந்தாங்க என் பங்குக்கு நான் ஒரு 1,26,000 நான் டிடி உங்களுக்கு தரேன், என் சுமையை இறக்கி வச்சேன், என் சுமையை நான் இறக்கி வச்சிட்டேன், இனிமேட்டு எனக்குலாம் கடன் கிடையாதுப்பா, கடன்லாம் என்னை சொல்லிடக்கூடாது, தமிழ்நாட்டிலே கடன் இல்லாத ஆள் நான் தான் அப்படின்னு அவர் வந்து காலரை தூக்கிட்டு போயிருக்கிறாரு. அந்த தம்பிக்கு தெரியல, நீங்க முதலமைச்சர் கொடுக்குற பணம் உங்களோட இன்னார் கொடுத்தாரு, அவர் மேல எந்த கடன் இல்லைன்னா எழுதி வைக்க மாட்டாங்க, அது முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கு தான் போகும். அந்த பணத்தை மக்களுக்கு இந்த மாதிரி இடையூறு ஏற்படும் போது, ஒரு பாதிப்பு ஏற்படும் போது உதவி செய்யறதுக்கு தான் அது பயன்படுமே தவிர நிர்வாகத்துக்கு அந்த பணம் பயன்படாது. ஒருவேளை தமிழன் படம் ரீவாட்ச் பண்ணியிருப்பாங்களா? தமிழன் படத்தை ரிவேக் அதுதான். இது வந்து தெரியாம சரி, இந்த ரீல்ஸ் மோகத்திலேருந்து இவங்க முதல்ல வெளியில வரணும். இப்போ முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு வந்து யாரும் ஆட்டம் போடக்கூடாது, யாரும் இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பினார். ஆனால் தொடர்ச்சியாக அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆட்சிக்கு முன்னாடியும் பண்ணாங்க, ஆட்சி வந்து முதலமைச்சர் இந்த வார்த்தையை சொல்லி எச்சரித்த பிறகும் இதே மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்றைய தினம் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ சென்னையிலேயே இருந்துட்டு முதல் முறையாக கிருஷ்ணகிரிக்கு வராராம். அவர் வராருனோனையும் அந்த 5 ரோடு ரவுண்டானா பகுதியில் பொதுமை அந்த தாவேக்கா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பட்டாசு வெடிச்சு கேக்கு வெட்டி கொண்டாடி, அந்த இடம் ஏற்கனவே 5 ரோடு ஒன்றா சங்கமிக்கிற இடம், 5 ரோடு ஒரே இடத்துல அந்த ரவுண்டானாவில் சேர்ந்து தான் பிரிஞ்சு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டால், அப்போ பெங்களூர் ஒசூர்லேருந்து வரவங்க, இங்கிட்ட சேலம் தருமபுரிலேருந்து போகிறவங்க எல்லாம் பிளாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்து அதை ஒரு ரீல்ஸாக போடுற மோகம் இன்னும் குறையல. இப்போ இதுலேருந்து இவங்க தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா இல்லை
இப்போ நேற்று கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. இன்னைக்கு சிவகாசியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ கீர்த்தனா அவர்கள், அவங்க இன்னைக்கு அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க இன்னைக்கு 2 மணிக்கு சிவகாசிக்கு வராங்களாம். அதை ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அமைச்சர் வந்து சிவகாசிக்கு வராங்க. அவங்கள பெரும் அளவில் வரவேற்க எல்லாரும் ஒன்று கூடுவோம். அப்போ இது எங்கே போய் முடியும்? பெருமளவில் நீங்கள் வரவேற்கலாம், உங்களோட கட்சி அலுவலகத்துக்கு கூப்பிடுங்க, அங்கே வச்சு கேக் வெட்டுங்க, கொண்டாடுங்க, மக்களை வர சொல்லுங்க, தாவேகா உறுப்பினர்களை வர சொல்லுங்க, பாருங்க, புகைப்படம் எடுங்க, ரீல்ஸ் எடுங்க, லைக்ஸ் வாங்க, என்னவோ பண்ணுங்க. ஆனால் பொதுமக்கள் கூடுற இடத்துல மறுபடியும் இந்த தவறுகளை நீங்கள் செய்யலாமா? இப்போ கட்சிக்காரங்க தான் எப்படி இருக்காங்கன்னா, முதலமைச்சர் அவர்களும் சில விஷயங்களை மாற்றணும். என்னன்னா இன்னைக்கு அவர் வந்து நீலாங்கரையில் இருக்கிறார், சென்னையோட புறநகர் பகுதி ஈசிஆரில் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் இருக்கிறார். அங்கேருந்து அவர் கோட்டைக்கு தினசரி வந்துட்டு போகிறார். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர். இந்த 18 கிலோமீட்டர் தூர தொலைவை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 300 பெண் காவலர்கள், 800 ஆண் ஆயுதப்படை காவலர்கள். அப்போ இவ்வளவு பேர் அந்த இடத்துல நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் அவர் கிளம்புறாருன்னா இது 18 கிலோமீட்டர். இப்போ மற்ற முதலமைச்சர்லாம் இது வரைக்கும் இருந்தவங்க, அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், ஐயா கலைஞர் ஆகட்டும், அதே மாதிரி எடப்பாடியார் ஆகட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இவர் 18 கிலோமீட்டர். இன்னொரு கொடுமை என்னன்னா, இதுவரைக்கும் இருந்த முதல்வர்களுக்கு இல்லாத பாதுகாப்பு, 3 மடங்கு அதிக பாதுகாப்பு திரு விஜய் அவர்களுக்கு. ஜெயலலிதா அவர்கள் வச்சிருந்த பாதுகாப்பு அதே அளவு இப்போ விஜய் அவர்கள்ட்ட இருக்குன்னு 3 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க நாளிதழெல்லாம். அப்ப இவ்வளவு காவலர்கள் அங்க நிப்பாட்டும் போது காவலர்கள் மிகுந்த இடையூறு. இப்ப நம்மலாம் வந்து அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவரோட மிக மிக அவசரம் படம் பார்த்திருப்போம். ஒரு பெண் காவலர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் படத்துல இருந்து சொல்றேன்னா, அவங்களுக்கு அதுல இருந்து சொல்லும் போது புரியும். இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு படத்துல இருந்து ஒரு காட்சியில இருந்ததோ எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மிக மிக அவசரம் படத்துல ஒரு பெண் காவலர் பந்தோபஸ்து நிற்கும் போது ஒரு சிறுநீர் கழிக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தானே நம்ம அக்கா தங்கச்சி அம்மா அத்தை தானே அங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு இடையூறு இருக்கும். 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடமாடும் கழிவறை இருக்குமா? முதலமைச்சர் கான்வையை விட்டுட்டு 3 கிலோமீட்டர் போய் ஒரு கழிவறையை பயன்படுத்தி வர முடியுமா? அப்ப எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்க அந்த பெண் காவலர்கள். காவலர்கள் மட்டும் இல்ல, இப்ப அந்த பகுதி நீலாங்கரையிலேருந்து அவர் எடுக்கிறாருன்னா ஈசிஆர், அடையார், காமராஜர் சாலை வழியா அவர் வந்து இங்க தலைமைச் செயலகத்துக்கு வருவார். இந்த பகுதி முழுக்க ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதி. திருவான்மியூர் சிக்னலை நல்ல நாள்லயே கிராஸ் பண்ண முடியாது, பைக்ல போறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது அந்த இடத்துல கிராஸ். அப்படிப்பட்ட இடத்துல முதலமைச்சர் வராருன்னு டிராஃபிக்கை நீங்க ஒரு 1/4 மணி நேரம் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு இடையூறு ஏற்படும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 1 மணி நேரத்துல கடக்க வேண்டிய பாதையை 3 மணி நேரம் கடக்கிறோம், தினசரி அலுவலகத்துக்கு தாமதமா போறோம். இன்னைக்கு ஸ்கூல், பள்ளி, கல்லூரி எல்லாம் மூடி இருக்குது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் திறந்துட்டா எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படும். அப்ப முதலமைச்சர் அவர்கள் ஒரு தாழ்மையோட ஒரு பொதுமக்கள்ல ஒருவனா, உங்களுடைய குடிமகனா நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் நீங்க, அந்த வீட்டையும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. நீங்க ஒரு ஆள் அதை வேலையை செய்யறதுனால பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதுகாக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. பொதுமக்கள் மத்தியில் அந்த குரல் இருக்கு போய் தானே ஊடகங்கள் இப்போ பேசுறாங்க. ஆமா, ஊடகங்கள் எல்லாருமே பேசுறாங்க. முதலமைச்சர் வந்து வீட்டை மாத்தி கிட்டைக்கு வாங்க, ரொம்ப லாங்ல இருக்கு. ஆனா இதை சொல்லும்போது பொதுமக்கள் வந்து சொல்லும்போது இன்னொரு ஒரு அச்ச உணர்வு வருது. என்னன்னா, ஒருவேளை நானா வீட்டை மாற்ற மாட்டேன், கோட்டையை கொண்டு வாங்கடா பனையூருக்குன்னு அங்கே மாற்றிட்டாருன்னா என்ன ஆயிருமோ, அது உண்மைதானே அப்படின்னு தலைமைச் செயலகத்தை அங்கே கொண்டு போயிட்டாங்க வைங்க, அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இது வந்து ஒரு ரீல்ஸ் அரசாங்கம் கிடையாது, ஒரு ரியல் அரசாங்கம் அப்படிங்கிறது இவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம்னா நாளை மீண்டும் அரசாங்கம் தெரியும். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.